தனுஷ் சொல்லம்பு இல்ல வில்லம்பு, வில்லம்பு இல்ல சொல்லம்பு. தனுஷ் கொஞ்சம் வித்தியாசமான ராசி. அவங்க எல்லாத்திலையும் வேறுபட்டு இருப்பாங்க. அதனாலதான் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. எதையும் வச்சுக்கிற மாட்டாங்க. அதனாலதான் இழப்பு அதிகம் அவங்களுக்கு. இழப்பு இருந்தா பொழப்ப பார்க்க முடியாது. இழப்பு இருந்தா பொழப்ப பார்க்க முடியாதுல்ல தனுசுக்கு. அப்ப என்ன செய்யணும்? கர்வத்தை, கௌரவத்தை, கோபத்தை, தேகத்தை, விபரீதத்தை, விபரீத குணங்களை விட்டு விடுதல். அது எல்லாம் சவாலை ஏத்துக்கிட்டு சரண்டட் ஆயிடணும். அப்பதான் நீங்க வளர்ச்சிக்கு வர முடியும். அப்பதான் நீங்க வளர்ச்சிக்கு வர முடியும். கண்டிப்பா வளர்ச்சிக்கு வர முடியும். அப்ப நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ்ங்கிறது தனுசுக்கு தெரியுது. அதாவது சத்துரு சம்கார பூஜைங்கிறது நம்ம முருகனுக்குன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா சத்துரு சம்காரம்ங்கிறது ராமேஸ்வரத்துல ராமபிரான் சிவபெருமானுக்கு செய்யறார். ஆதித்ய கிரகத்தை பாடி செய்யறார். அதே மாதிரி ஆஞ்சநேயரும் செய்யறார். ஆஞ்சநேயரும் வெற்றி கொள்றதுக்கு ராமரை பூஜிக்கிறார். ராமரும் வெற்றி கொள்வதற்கு சிவபெருமானை பூஜிக்கிறார். எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு பெருமை, திருத்தலத்தினுடைய மகிமை. ராமேஸ்வரம் எவ்வளவு சிறப்பு. ஒரு வருஷத்துக்கு பேசலாம் ராமேஸ்வரத்தை. அங்க உள்ள 22 தீர்த்தத்தையும் ஒரு வருஷத்துக்கு பேசலாம். அந்த கோடி தீர்த்தத்தை பேசுறதுக்கு கோடி நாட்கள் ஆகும். ஒரு துளி இருந்தா போதும். இந்த ஒரு துளி தீர்த்தம் இருந்தா போதும். வீட்டுல எந்த பில்லி சூனியம் சத்துரும் வராது. 21 தீர்த்தத்துல 21 தீர்த்தத்தை கோடி அந்த கோடி தீர்த்தத்தை மட்டும் பாருங்க. அந்த தண்ணி மட்டும் சாப்பிட்டு பாருங்க. அந்த ஜலத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்க. கங்கை அதுவும் ஒரே மாதிரி இருக்கும். கங்கை நீர் அதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே தோற்றம், ஒரே டேஸ்ட். நாக்கு நல்லா இருக்கணும். விருச்சிக லக்கணமா இருக்கணும். அப்பதான் அந்த டேஸ்ட் தெரியும். ஏன் சாமி நீங்க விருச்சிக லக்கணமான்னு கேட்டாரு. அதுலயும் ஒரு பங்கு இருக்குது. 2க்கு 5க்குரிய குரு, 2க்கு 5க்குரிய குரு எப்படி இருக்காரு? பாக்கியத்துல உச்சம் பெற்று இருக்காரு. அப்ப எப்படி இருக்கும்? சொல்லவே வேண்டாம். அம்மனின் கருணையால் வாக்கு பலிதம் சொல்லப்படும். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ரகசியமே இல்லை. என்ன ரகசியம் இருக்குது? எந்த ரகசியம் வேண்டாம். இறைவனுடைய நாமத்தை தவிர நமக்கு என்ன ரகசியம் வேண்டி இருக்குது? அதான் தனுசு. இப்போ நெகட்டிவ் முடிஞ்சிருச்சு. பாசிட்டிவ். 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 2ஆம் இடத்தை 7 சொல்லவே வேண்டாம். வீட்டுக்காரம்மா கொண்டாந்து குமிச்சிரும். 4ஆம் இடத்தை 9. அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா நோயும் தீர்க்கமாய் நிறைஞ்சிடும். 11ஆம் இடம் 7ஆம் பார்வை. இந்த உறவுகளை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, மாமன் மச்ச தாய் மாமன் உறவு அறவே குறைக்கணும். இந்த தனுசுக்கு மட்டும் தாய் மாமன் ஏன் 7ஆம் இடம் 6 7. தனுசுக்கு 6 சுக்கிரன், 7 உபயம் புதன். அப்ப தாய் மாமனுடைய பொண்ணை எப்படி நம்ம கட்ட முடியும்? அதான் சிக்கல். அதான் சிக்கல், இடியப்ப சிக்கல். கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கு. கோதண்டராமன், கோதண்டம் வில்லுக்கும் சொல்லுக்கும் மதிப்புக்கும் உரிய இடம். அதனால நிச்சயமாக நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தேவி பட்டணத்துக்கு ஒரு முறை தரிசனம். திருவாடனை, திருப்புணவாசல், திருப்புவனம், பார்த்தீங்களா? திருவாடனை என் அன்னை உமையவள் அருள் கொன்று பாலிக்கின்ற அவளுடைய திருவடியே நினைத்து வாழ்கின்ற பாகம் பிரியாள். ஒரு முறை சென்று வாருங்க. பாகம் பிரியாள் பாவத்தை தூள் தூள் ஆக்கி விடுவாள். பாகம் பிரியாள் நிச்சயமாக
வழிபடுங்கள். வாழ்க்கையில் வெற்றி உண்டாகட்டும்.